ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை இயர்லி ப்ரெக்னென்சியில் இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் காமனாக வரக்கூடிய ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது, கோல்டு இருக்குது, ஹாஃப் இருக்குது, நான் டேப்லெட் சாப்பிட்லாமா இந்த டைமில், நான் டேப்லெட் சாப்பிட்டா என்னோடய ப்ரெக்னென்சியை அஃபெக்ட் பண்ணுமா டேப்லெட் சாப்பிட்றனால அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இயர்லி ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபீவர் நீங்கள் டேப்லெட் போட்டாலும் சரி போடலாட்டியும் சரி உங்களோட ப்ரெக்னென்சியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த டைமிங்கில் டேப்லெட் போடக்கூடாது. நீங்கள் டேப்லெட் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட டேப்லெட் இருக்கும், நமக்கு ஆல்ரெடி முடியாமல் வந்திருந்தால் அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நம்ம கொண்டு போய் அதை வச்சு டேப்லெட் வாங்கி நம்ம நார்மலாக இருக்கோப்போ அதை சாப்பிடுவோம். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒருவேளை ஓவலேஷன் ஆகி உங்களுக்கு கருப்பறிதல் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அந்த டைமிங்கில் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. ஸோ டேப்லெட் நீங்கள் வீட்டில் உள்ளதை சாப்பிடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேராசிட்டமல்லே பார்த்தீங்கன்னா நிறைய டோஸ் இருக்குது. 500 டோஸ் இருக்குது, 750 டோஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஹெவி டோஸ்லாம் டேப்லெட்டில் இருக்குது. ஸோ நம்மளோட எத்தனை பர்சன்டேஜ் டிகிரி நம்மளோட ஃபீவர் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டேப்லெட் சாப்பிட முடியும். ஸோ அதனால தான் அந்த டைமிங்கில் நம்மளாக டேப்லெட் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க, அதாவது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் அதுக்காக போயிட்டுருக்கீங்க. இப்போ பலிகுலர் ஸ்டேடியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பேபிக்காக எந்த ட்ரீட்மெண்ட் வேணால் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், டேப்லெட் ஃபோலிக் ஆசிடாக இருக்கட்டும், இல்லை மல்டிவிட்டமினாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் என்ன டேப்லெட்டு சாப்பிட்டாலுமே நீங்களாம் வீட்டில் இருக்கிற டேப்லெட்டை நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு முடியலை, ரொம்ப முடியலை, என்னால் சுத்தமாக முடியாத பட்சத்துக்கு நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது தான் நல்லது. அவங்களுக்கு தான் தெரியும் உங்களோட உடம்பு கண்டிஷன். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எவ்வளோ டோஸ் டேப்லெட் கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறது டாக்டருக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு பாருங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய லேடி டாக்டரை போய் பாருங்கள், அதான் ரொம்ப நல்லது. சோம்பேறிப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். நம்மளாம் டேப்லெட் எடுத்துக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ரொம்ப சீரியஸாக நான் பேபிக்கு ட்ரை பண்ணலை, நான் ஜஸ்ட் நான் ப்ரெக்னென்சிக்கு ஓவலேஷனுக்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி நான் நார்மலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற டேப்லெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப முடியாத அப்படி படித்ததுக்கு. பட் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரோட கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவு நமக்கு ஃபீவர்லாம் வராமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் ப்ரெக்னென்சியில் வராமல் பார்த்துக்க தான் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது உங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த டைமிங்கில் எல்லாருக்குமே இந்த கிளைமேட்டுக்கு இந்த கோல்டு ஃபீவர் நார்மலாகவே எல்லாருக்குமே இருக்குது. கொஞ்சம் சேஃபாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, மழையில் வெளியில் போகிறது, தலைக்கெலாம் குளிக்கிறப்போ குளிச்சுட்டு நல்லா வெயிலில் காயவீங்க. வீக்லி 1 டைம் 2 டைம் தலைக்கெலாம் குளிச்சா போதும். ரொம்ப டெய்லி குளிக்கிறவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெக்னென்சி டைமாக இருக்கட்டும், இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே சுடு தண்ணி நல்லா காய வச்சு குடிங்க. சுடு நைட் டைமில் மேபி குளிக்காதீங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணாலே நமக்கு ஓரளவு இந்த ஃபீவர் கோல்டெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். அவள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.